நாகை அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த மர்ம பெட்டியை திறந்தபோது பெட்டி வெடித்து சிதறி விவேகானந்தன் என்பவரின் கைவிரல்கள் துண்டாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இது. நமது செய்தியாளர் இலக்கியா நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். இலக்கியா, இப்ப இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? இது பற்றியான விரிவான தகவல்கள் கொடுங்க. வணக்கம் பனிமலர். நாகை மாவட்டம் கோட்டை வாசலை சேர்ந்த விவேகானந்தன், இவரது அப்பா வீரபத்ரன். இவர் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவசக்தி நகர்ல ரவி என்பவருக்கு சொந்தமான ஆசிரமத்துல இவர் தங்கி வசிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு குப்பை பொறுக்கும் தொழிலாளி, அதாவது குப்பைகளை பொறுக்கும் ஒரு தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இவர் இன்று அதிகாலை ஆசிரமத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்கிட்டு இருக்கும் போது அங்க கேப்பாடற்று கிடந்த ஒரு சூட்கேஸ் கிடந்திருக்குது. இந்த பெட்டியை அவர் திறக்க முயற்சி செய்திருக்கிறாரு. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த பெட்டி வெடித்து சிதறியது. இதுல அவரது வலது கை 4 விரல்கள் துண்ட விழுந்துருச்சு. இதுல அவருக்கு கை விரல்கள் மட்டும் இல்லாம முகம், உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பனிமலர். இந்த சிகிச்சை இது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த சூட்கேஸ் யாரு போட்டாங்க, எப்படி எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது குறித்து நமக்கு இந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து நாகை மாவட்டம் காவல்துறையினர் விசாரணை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க பனிமலர். இலக்கியா, இந்த பெட்டியை எடுத்து பார்த்த பொழுதுதான் அங்கு இந்த விபத்து நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீங்க. அப்படியானா அந்த பெட்டியில் ஏதாவது வெடி பொருட்கள் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்களா அல்லது ஏதாவது பட்டாசு இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்களா? இலக்கியா, அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறதா? இல்ல மனோஜ், இப்ப அது என்னன்னா திருவிழாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பினர். ஆனால் அது இப்ப வெடிதான், அதாவது பட்டாசு, தீபாவளி வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் கிடையாது. அது பாம் சொல்லக்கூடிய அந்த வகையான வெடிப்பொருள்ங்கிறாங்க, நாட்டு வெடிகுண்டுங்கிறாங்க. அது இன்னும் நமக்கு முழுமையான தகவல் இது வரைக்கும் தெரியல. இப்பதான் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஆனால் இது வரைக்கும் சொன்ன தகவல் படி அது திருவிழாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காக, யார் அங்க அந்த சூட்கேஸை வச்சது, என்ன காரணத்திற்காக வச்சிருக்காங்க, இந்த வெடி பொருள் யார பயமுறுத்துறதுக்காக வச்சாங்களா அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் நமக்கு தெரியல. விசாரணை மேற்கொண்டாங்க வராங்க. இதுக்கப்புறம் தான் அது என்னன்றது தெரியும் மனோஜ். கண்டிப்பாக இலக்கியா, இது தொடர்பான விசாரணை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறீங்க. அந்த பெட்டி இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது கடைகள்லயோ இல்ல வேறு ஏதாவது இடத்துல சிசிடிவி கேமரா ஏதாவது பொருத்தி இருந்தாங்களா? அங்கு ஏதாவது அந்த வீடியோ காட்சிகளையோ அவங்க பார்த்திருக்கிறாங்களா? மனோஜ், இது இந்த குப்பை பொருந்த ஆசிரமம் ஒரு சிவசக்தி நகர்ல அமைந்திருக்குது. இந்த ஆசிரமத்துக்கு அருகிலேயே இங்க குப்பை தொட்டியில இவர் பொறுக்கிட்டு இருக்கிறாரு. காலையில அதிகாலை 5 மணிக்கு அந்த நேரத்துல தான் இந்த பெட்டி கடந்திருக்கு. அதை எடுக்க போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் அங்க சுத்தி இது வரைக்கும் கேமராக்கள் எதுவும் இல்ல. அந்த மாதிரி பதிவுகள் இருந்திருந்தா இது யாரை கொண்டு வச்சாங்க அப்படின்ற விசாரணையும் மேற்கொண்டு வருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க இல்ல. இது யாரு வச்சிருக்காங்க, யார தாக்குதலுக்காக அது வச்சிருக்காங்க, இல்ல பயத்துல கொண்டாந்து தூக்கி போட்டு போயிட்டாங்களா அப்படிங்கறதும் தெரியல என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க மனோஜ்.